அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா, இந்த வாழ்க்கையில நமக்கு நடக்கிற எல்லா நன்மைகளும் தீமைகளும் நம்முடைய கர்ம பலன் அப்படிங்கிறத இப்போ நம்மளால ஏத்துக்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில நமக்கு சில சிரமங்கள், சில துன்பங்கள் வரும்போது நம்ம இறைவனை ஆழமா நினைச்சு பிரார்த்திக்கிறோம். அப்படி பிரார்த்திக்கும் போதும் நம்ம பிரச்சனைகள் குறையிற மாதிரி நமக்கு தெரியலையே, அது ஏன்? நல்ல கேள்வி. ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இறைவனை வணங்குறது அப்படின்னாலே எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்குறாங்க அப்படின்னா, நான் கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? இது இயல்பாக மனிதனோட தரத்தில் என்னென்னா எப்பயுமே நம்ம அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கோம். அது நம்மளோட இயல்புன்னு சொல்ல முடியாது. அப்படி நம்ம பதிவுகள் அப்படி நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா எனக்கு என்ன திருப்பி கிடைக்கும்? இப்போ நம்ம தொழில் செய்யும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும். அப்போ எதிர்பார்ப்பு இருக்கும். இதே எதிர்பார்ப்பை தான் நம்ம போய் என்ன பண்ணிடுறோம், ஆன்மீகத்துலேயும் வச்சு முயற்சி பண்ணுறோம். இப்போ நான் இவ்வளோ வணங்குறேன், எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நீங்கள் சொல்லிட்டீங்க, அவரவர் செய்த நல்வினை தீவினையினால தான் அவரவருக்கு வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ஏற்படுது, அதை ஏற்றுக்கொண்டீங்க. சரி, இப்போ நான் என்னோடய துன்பத்தை போக்கிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் சாமி கும்பிட்றேன், கோயிலுக்கு போகிறேன், எனக்கு ஏன் துன்பம் குறைய மாட்டேங்குது? இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு சுவாமி, ஒரு ஞானிகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே போனால் என் பிஸ்னஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுலபமான ஒரு சூத்திரம் என்னன்னா, இப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு எதிர்ப்பதம் உண்டு. புண்ணியம்னா பாவம், பாவம்னா புண்ணியம். இப்போ நல்லா கவனிச்சுங்க, நான் செய்த நல்வினையினால் எனக்கு ஒரு நன்மை உண்டாகுது, நான் செய்த தீவினையினால் எனக்கு ஒரு தீமை உண்டாகுது. இப்போ ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் அதாவது ஒரு தொட்டி, செடி நடுற தொட்டியில் நான் ஒரு முள் விதையை போடுறேன், முள் செடியோட விதையை போடுறேன், அதில் நாளைக்கு காலையில் எனக்கு முள் செடி தான் முளைக்கும். அதே மாதிரி ரோஜாப்பூக்கான ஒரு விதையை ஒரு தொட்டியில் நட்டால் அடுத்த நாள் எனக்கு சில நாட்களில் ரோஜாப்பூ கிடைக்கும். அப்போ நன்மை செய்தால் எனக்கு இன்பமும், தீமை செய்தால் எனக்கு துன்பமும், இது இயல்பு, நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அப்போ எனக்கு வாழ்க்கையில் துன்பம் நடக்குது, ஐயோ, உடனே நம்ம சாமியை குறை சொல்கிறோம், சாமியை கும்பிட்றோம், நான் இப்படிலாம் பண்ணினேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசுகிறோம். நான் கோயிலுக்கு கூட போய் வணங்குறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் ஏன் எனக்கு இன்னும் நன்மை ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்குறது சரியான கேள்வி. ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு இடத்துல நீங்கள் இறைவனை வணங்குறீங்க, சரி, ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம எல்லாருமே யோசிக்கணும். இறைவனை வணங்குறதோடு சரி, ஆனால் நம்ம எவ்வளவு அந்த நேரத்தில் புண்ணிய காரியங்கள் செய்தோம். இப்போ இறைவனை வணங்குறது அப்படின்றது உங்களோட நம்ம மன திருப்திக்கும், மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கும், மனதை சாந்திப்படுத்துறதுக்கும், இறைவனை நன்றி செலுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் நம்மளோட இன்ப துன்பத்தை நிர்ணயிக்கிறது எது அப்படின்னு பார்த்தா அவரவர் செய்து நல்வினை தீவினை. அப்போ நான் எனக்கு துன்பம் இவ்வளோ ஏற்படுதுன்னா நாம் அறியாமல் அஞ்ஞானத்தினால எவ்வளவோ பாவ காரியங்கள் ஈடுபட்டதுனால எனக்கு இன்றைக்கி என்ன பண்ணுது, துன்பம் ஏற்படுது. அதாவது சட்டியில் இருக்கிறதும் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க பழமொழி. தீதும் நன்றும் பிறர் தர வாரானும் நம்ம முதுமொழியில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நான் செய்த நல்வினை பிரகாரம் எனக்கு இன்பமும், நான் செய்த தீவினை பிரகாரம் துன்பமும் ஏற்படும் போது அந்த துன்பம் அதிகமாக இருக்கிற காலங்களில் நம்ம என்ன பண்ணணும்னா பிரார்த்தனையில் ஈடுபடுறது நல்லது. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு ஒரு மன சாந்தியும், மன ஓய்வும், மன உருநிலையும் கிடைக்குது. ஆனால் அதோட கூட சேர்ந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னா அந்த நேரங்களில் நம்ம தர்ம காரியங்கள் ஈடுபடணும். ஏன்னா பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு துன்பம் ஏற்படும் போது வசதியானவங்களாக இருந்தாலும் சரி, வசதி இல்லைனாலும் அந்த நேரம் இப்போ ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, பக்திக்கும் ஒரு கோயில்களுக்கும் போய் மனதை சாந்திப்படுத்திடுறாங்க. ஆனால் அது மட்டும் பத்தாது. ஏன்னா அது பக்தி உங்களை சாந்திப்படுத்துமே தவிர, ஈவன் நம்மளோட கர்மவினையில் கொஞ்சம் குறைக்குமே தவிர, ஆனால் நம்ம தர்ம காரியங்களில் நிறைய ஈடுபடணும். அதனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்யப்படும். நல்லா கவனிச்சுங்க, ஜீவகாருண்யம்னா என்னன்னு தெரியும். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற ஜீவர்களை எல்லாருக்கும்
அந்த ஜீவனில் ஏற்படக்கூடிய துன்பங்களை நம் துன்பமாக எண்ணி அந்த கருணை செய்தல். அப்போ பசியோடு இருக்கவங்களுக்கு பசியையும், நோயோடு இருக்கவங்களுக்கு நோயின், அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை தொடச்சி விடணும். அந்த ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்யப்படும் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம் எல்லாம் மாயாஜால செயல்களேன்னு சொல்கிறார். இப்போ நான் ஒரு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஆனால் நான் உட்காந்து நிறைய ஜபம் பண்ணுறேன், சாமி கும்பிட்றேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் நான் இந்த உடலால், இந்த மனதால், இந்த வாக்கால் புண்ணிய காரியங்கள் செய்யலைன்னா அதில் எந்த ஒரு பலனும் கிடையாது. அதாவது பாவம் செய்தால் துன்பமும், புண்ணியம் செய்தால் இன்பமும் ஏற்படும். இது இயற்கையோட நியதி, இயற்கையோட சட்டம். அப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு துன்பம் ஏற்படுது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்போ நான் துன்பப்படுறேன், நான் அன்னதானம் பண்ணிட்டா, தர்மம் பண்ணிட்டா எனக்கு அப்போ துன்பமே வராதா அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், பாவம் இது முன்னாடி வரைக்கும் பண்ணியிருக்கிறீங்க பாவ காரியங்கள். ஆனால் இப்பொழுது பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாவத்தை நிறுத்தி கொண்டு பாவத்தை நிறுத்தி கொண்டு அதோடு சேர்த்து புண்ணிய காரியங்களையும் தர்ம காரியங்களும் செய்து கொண்டு நீங்கள் செய்த வழிபாடையும் செய்தீங்கன்னா அப்பொழுது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்பம் கிடைக்குமே தவிர, மற்றபடி நான் கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், எனக்கு ஏன் துன்பம் போக மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் போகாது. ஏன்னா ஜீவகாருண்யம் இல்லாமல், தர்ம காரியங்கள் இல்லாமல், புண்ணிய காரியங்கள் இல்லாமல், ஒழுக்கங்கள் இல்லாமல் செய்யப்படும் எத்தனை பக்தியும், எத்தனை தவமும், எத்தனை விரதமும் மாயாஜால செயல்களே ஆகும். இது நான் சொன்னதில்லை, வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. அத்தோட அவிசுரிந்து 1000 வேள்வி வேட்டல் திருக்குறள்லேயே சொல்லப்படுது. எனக்கு உலகமே ஏற்றுக்கொண்ட மாமரை திருக்குறளே சொல்கிறாங்க, நீங்கள் நெய் போட்டு நிறைய எவ்வளோ 1000 வேள்வி செஞ்சாலும் நீங்கள் ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றதுனால அந்த என்ன சொல்கிறது, ஒரு உயிரை கொன்று சாப்பிடாம இருக்கிறது மிகப்பெரிய விஷயங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா புலால் மறுத்து தர்ம காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு ஜீவகாருண்யம் செய்து கொண்டு அத்தோடு தெய்வ வழிபாடு செய்து வந்தீங்கன்னா அப்பொழுது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் போகும். அதனால் இன்னிலேருந்து நல்லா நினச்சிங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வருது, அது நம்ம செய்த தீவினையினால் வருதுன்னு ஏற்றுக்கிட்டோம். அதோடு நம்ம என்ன செய்யணும்னா பாவ காரியங்களில் ஈடுபடாமல் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு தர்மம் நிறைய செய்து கொண்டு உங்கள் மனதில் இறைவனை நினச்சி பக்தி செய்து வந்தீங்கன்னா அப்பொழுது தான் துன்பம் போகும். அருட்பெருஞ்சோதி.